ஏன் இவ்வளவு வைராக்கியம் உங்களிடத்துல பேசுறேன்னா, உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணுகிறேன்னா, என்னுடைய பெயர் கணேசன். பயங்கர விக்கிரக குடும்பத்தில் உள்ள ஒரு மனுஷனை அவருடைய ஊழியக்காரனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. திருமணமாகி 8வது மாதத்துல அது வரைக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டே இருக்கிறாங்க. மாதம் மனைவி செக்கப்புக்கு ஆஸ்பத்திரிக்கு போறா. 2 பிள்ளைங்கன்னு சொல்லிட்டாங்க. 2 பிள்ளைகளும் வயிற்றுல 8 மாசம் வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு 2 பிள்ளைங்க 2 பிள்ளைகள் இருக்கிறதுனால ஹை கிரவுண்டுக்கு போங்க, எப்பனாலும் பிரசவ வலி வரலாம் சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. 8வது மாசம் முடியுது. மனைவியும் அத்தையும் திருநெல்வேலியில் இருக்கிற ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுது காலையில 11 மணிக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கிறாங்க. ஒரு குழந்தை வயிற்றுல இறந்து போச்சுன்னு வருது. எப்படி? 8 மாசம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா 8வது மாசம் அந்த முடிஞ்சு 9வது மாசம் போகும் பொழுது அந்த ஹை கிரவுண்ட்ல போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்தில் என்னுடைய மனைவியினால அந்த துக்கத்தை தாங்க முடியல. எப்படிங்க 8 மாசம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையே, எப்படி திடீர்னு இந்த குழந்தை இறந்து போகும் நீங்க சொல்லலாம் சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கேன் எடுக்கிறாங்க. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ராத்திரி 11 மணிக்கு என்னை கூப்பிட்டு பேசுறாங்க. இறந்த குழந்தையினுடைய கிருமி இன்னொரு குழந்தையும் தாக்கி அதுவும் இறந்து போச்சு. உங்க மனைவியினுடைய உயிரை காப்பாற்றணும்னா எனக்கு கையெழுத்து போடுங்கன்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. நான் தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ராத்திரி 11 மணிக்கு அங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செட்டு போட்டிருக்கிறாங்க. வெளியில பேஷண்ட் கூட வந்தவங்க தங்குறதுக்கு. நான் மட்டும்தான் அதுல இருக்கிறேன். மற்றவங்களாம் வேற இடத்துல அவங்க படுத்து தூங்குறாங்க. தேவ சமூகத்தை ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு விடவே இல்லை. மரித்து போன லாசருவை 4 நாள் கழித்து உங்களால உயிரோடு எழுப்ப முடியுமானால், என் வயிற்றில் இறந்து போன குழந்தையை உங்களால உயிரோடு எழுப்ப முடியும் ஆண்டவரே என்று ராத்திரி 11 மணிலிருந்து காலையில் 5 மணி வரைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு ரெஃப்ரெஷ் ஆக பைக் எடுத்துட்டு கிளம்புறேன். ஹை கிரவுண்ட் வாசல்ல ஒரு கார் போகுது. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தேவன் தான் பேசினான்னு ஒரு உணர்வு ஏற்பட்டது. என்ன சொன்ன? உணர்வு தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த உணர்வு இல்லாம தான் என் ஆண்டவர் பேசினார் என்ற உணர்வு இல்லாம தான் துணிகரமா பாவம் செய்கிறோம். ஆண்டவர் பேசினாருங்க உணர்வு இல்லாம தான் துணிகரமா சீரியல் பார்க்கிறோம். துணிகரமா செல்லில் ஆபாசப்பட பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான மகளே, இருதயத்துல தேவனுடைய வசனம் உன்னிடத்துல பேசப்பட்டா கர்த்தரே உன்னை பேசுறாருன்னு அர்த்தம். சீனாய் மலையில மோசேட்ட ஆண்டவர் பேசும் பொழுது யாரையும் மலையின் அடிவாரத்து பக்கத்து கூட வரக்கூடாதுன்றாரு. மலை பக்கத்துல வருகிறவன் சாகவே சாக கடவன் சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட தேவன் புதிய உடன்படிக்கையில் என்ன பண்ணாரு? சீசர்கள் 12 பேர் மத்தியில பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல வந்து பேசின ஆண்டவர் அவர் மரித்து பரலோகம் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் பேசுகிறார். அப்போ ஆரம்பத்துல தேவனுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற உறவை பாருங்க, ரொம்ப தூரமா இருக்குதுங்க. ஆண்டவர் பார்த்தா இந்த ஜனங்கள் என்னிடத்துல வரமாட்டாங்க சொல்லிட்டு அவரே சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். அவரே இறங்கி உங்க பக்கத்துல வந்தார். இப்ப உங்க இருதயத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். பொய் சொல்லாத மகனே, டிவியில் சீரியல் பார்க்காத, செல்போன்ல ஆபாசமான காரியங்களை பார்க்காதன்னு உள்ள கேட்கிற சத்தம் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம். இது தெரியாம துணிகரமா பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் தெரியுமா? அவரு நமக்குள்ள அசைவாடுகிறார். புதிய உடன்படிக்கையில நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவன் இருதயத்தில் பேசுகிறதை உணர்ந்தும் துணிகரமா வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுகிறோம். துணிகரமா வீட்டில் டிவி சீரியலை பார்க்கிறோம். துணிகரமா பொய் வருது. துணிகரமான பாவம் உள்ள வருகிறது. தேவன் பேசுகிறது உணர்கிற மனுஷனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் ஆண்டவர் பேசிட்டாரு. இந்த வார்த்தையை பேசின உடனே என்னுடைய மனைவிக்கு செல்ல மெசேஜ் அனுப்பி விட்டுட்டேன், கர்த்தர் பேசிட்டாரு, பயப்படாது. உடனே முதல் செப்டுக்கு ஒரு டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. யாருமா சொன்னா அவன் குழந்தைங்க இறந்துட்டுன்னு, 2 பிள்ளைகளும் ஜீவனோடு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தேவன் பார்த்தீங்களா? அவ்வளவு வல்லமையான ஆண்டவர் ஆராதிக்கிறோம். லாசர்வை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். முதல் நாள் காலையில 11 மணிக்கு சேர்த்தோம், மறுநாள் காலையில் 5 மணி வரனா கிட்டத்தட்ட 18 மணி நேரம் இறந்து போன பிள்ளைகளை ஜீவனோடு கர்த்தர் திரும்ப கொடுத்தார். 2 ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.